நண்பர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல போகிற கதைக்கு பேர் ஆசைக்கு அளவு வேண்டும். கதைக்கு போகலாமா? ஒரு ஊரில் ஒரு கிழவனும் கிழவியும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மிகவும் ஏழைகள். கிழவன் காட்டிற்கு சென்று தினமும் விறகு வெட்டி கொண்டு வருவான். இருவரும் அவற்றை கட்டி அருகிலுள்ள நகரத்துக்கு சென்று விற்று பிழைப்பு நடத்தி வந்தார்கள். கிழவன் ஒரு நாள் காட்டிற்கு சென்று ஒரு மரத்தை வெட்டுவதற்கு அதன் மேல் கோடாரியை வைத்த பொழுது அந்த மரத்தில் இருந்து தேவதை பேசியது. நண்பனே, என்னை வெட்டிவிடாதே. நான் வேண்டிய போது உதவி செய்வேன். நீ மிகவும் சிரமப்படும் நேரங்களில் வா, நான் உனக்கு வேண்டியதை தருவேன் என்றது. கிழவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஓங்கிய கோடாரியை கீழே போட்டான். ஒரே எட்டில் வீட்டுக்கு வந்தான். அவன் வெறுங்கையுடன் திரும்பி வருவதைக் கண்ட கிழவி அவனை திட்டினாள். ஆனால் அவன் மரம் தன்னிடம் பேசிய விவரத்தை கூறினான். அவளால் நம்ப முடியவில்லை. நீ சொல்வதை நான் நம்ப வேண்டுமானால் உன் மரத்திடம் ஒரு குதிரையும் வண்டியும் வாங்கி வா என்றான். சிக்கலான காலங்களில்தான் என்னை வரும்படி மரம் கூறியிருக்கிறது. உடனே சென்று உதவி கேட்பது அவ்வளவு நாகரிகமாகாது என்றான். நீ சொல்வது உண்மைதான் என்று நிரூபிக்க உடனடியாக குதிரையும் வண்டியும் வாங்கி வர வேண்டும் என்றாள் அவள். கிழவனும் காட்டிற்கு சென்றான். அந்த மரத்தின் அருகில் சென்று, ஏய் மரமே, எனக்கு ஒரு குதிரையும் வண்டியும் வேண்டும். இதை நான் கேட்கவில்லை, என் மனைவிதான் கேட்கும்படி கூறினாள். நல்லது பெரியவரே, அப்படியே கொடுத்தேன் என்றது. மரமும் வண்டியும் குதிரையும் எப்போது வரும் என்று கேட்டார். நீ போகும்போது வீட்டில் அவை இருக்கும், கவலைப்படாதே. கிழவன் நம்பிக்கையோடு வீட்டிற்கு வந்தான். வீட்டின் முன்னே குதிரையும் வண்டியும் காணப்பட்டது. இப்போது திருப்தி தானே? கிழவன் கிழவியிடம் கேட்டான். அவள் சிரித்து கொண்டாள். இருவரும் குதிரை வண்டியில் ஏறி ஊர் முழுவதும் சுற்றி வந்தார்கள். இந்த அழகான குதிரையும் வண்டியும் உங்களுக்கு யார் கொடுத்தது? எல்லாம் அந்த மரம்தான். சிறிது நாட்கள் சென்றன. குதிரையும் வண்டியும் இருந்து நமக்கு என்ன பலன்? ஒரு நல்ல வீடு வேண்டாமா? போய் அந்த மரத்திடம் ஒரு வீடு வேண்டுமென்று கேள். மனைவி சொல்ல அந்த கிழவன் அந்த மரத்திடம், ஓ என் அன்புக்குரிய மரமே, ஒரு நல்ல வீடு வேண்டுமென்று என் மனைவி கூறுகிறாள். அதனால் உன்னிடம் வந்தேன் என்று கேட்டான். நல்லது பெரியவரே, வீடு தானே வேண்டும்? ஆம், குடியிருக்க ஒரு நல்ல வசதியான வீடு. வீடு உனக்கு கிடைக்கும், நம்பிக்கையுடன் போ என்றது. கிழவன் தன் இருப்பிடத்துக்கு வந்தான். அவன் கண்களை அவனாலே நம்ப முடியவில்லை. அழகிய பெரிய வீடு ஒன்று அந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நின்றது. ஜன்னல், கதவுகள், சுற்றுச்சுவர்கள், படுக்கை அறை, சமையல் அறை, வரவேற்பு அறை என பல அறைகள் வீட்டின் முன் நின்று கிழவி வரவேற்றாள். என் அன்புக்குரிய கணவனே, இந்த வீட்டை நமக்களித்த மரம் நலமாக இருக்கிறதா? விசாரித்தாள். அந்த வீட்டில் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இருப்பினும் கிழவியின் உள்ளத்தில் மன அரிப்பு இருந்தது. ஒரு நாள் அவள் தன் கணவனிடம், நமக்கு குதிரை வண்டியும் வீடும் இருந்து என்ன பெருமை? நமக்கென்று சில கால்நடைகள் வேண்டாமா? செல்வந்தர் வீடுகளிலெல்லாம் எத்தனை ஆடு மாடுகள், குதிரைகள், பன்றிகள் இருக்கின்றன. வேண்டாம் பெண்ணே, நமக்கு உள்ளது போதும். நீ பிழைக்க தெரியாத மனிதர், மரத்திடம் கேள், அது நமக்கு கண்டிப்பாக உதவியே தீரும். இதுதான் கடைசி முறை, இனிமேல் மரத்திடம் கேட்க மாட்டேன். கிழவன் மரத்திடம் வந்து, ஓ எனது அருமை மரமே, சில கால்நடைகள் வேண்டுமென்று என் மனைவி விரும்புகிறாள் என்றான். மரம் சிரித்தது. ஏன் சிரிக்கிறாய்? ஒன்றுமில்லை, மனிதன் தேவைகளை பெருக்கிக் கொள்கிறான் என்று நினைத்தேன், சிரிப்பு வந்துவிட்டது. இதுவே அவளது கடைசி கோரிக்கை. உனது விருப்பம் நிறைவேற்றப்பட்டது. வீட்டிற்கு வந்த கிழவன் ஏராளமான கால்நடைகள் வீட்டு கொட்டத்தில் கட்டியிருக்க கண்டு பெரிதும் மகிழ்ந்தான். அழகான வீடு, அருமையான குதிரை வண்டி, அதிகமான கால்நடைகள், இருவரும் செல்வச் செழிப்பில் மிதந்தார்கள். சில நாட்கள் மகிழ்ச்சியிடம் இருந்த கிழவி இப்பொழுது கொஞ்சம் கவலையாக இருந்தாள். யாரிடமும் முகம் கொடுத்து பேசுவதில்லை. காரணம் கேட்டான் கிழவன். இத்தனை இருந்தும் என்ன பயன்? நாம் சாப்பாட்டுக்கு திண்டாடி கொண்டுதானே இருக்கிறோம். பணக்காரர்கள் போல காட்சியளிக்கிறோம். உண்மையில் நம்மிடம் பணம் ஏது? நாம் பணத்தைத்தான் முதலில் கேட்டிருக்க வேண்டும். அதை மறந்து விட்டோம் என்றாள். அவள் சொல்வதில் நியாயம் இருப்பது கிழவனுக்கு பட்டது. மரத்திடம் சென்றான். அனைத்தையும் கொடுத்து நீ வாழ்க்கைக்கு வேண்டிய முக்கிய ஜீவநாடியான பணத்தை கொடுக்க மறந்து விட்டாயே. அன்பனே, குற்றம் என்னுடையதல்ல. நீங்கள் பணம் கேட்கவில்லை, அதனால் கொடுக்கவில்லை. சரி, இப்போதாவது எங்களுக்கு பணம் கொடுத்து அருள வேண்டும். பணம் தந்தேன், சென்று வா. வீட்டிற்கு வந்த கிழவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அறையின் மூலையில் பணம் குவிந்திருந்தது. அவன் மனைவி அதை எண்ணிக்கொண்டிருந்தாள். கிழவனை கண்டும் காணாதது போல இருந்து விட்டாள். பணச்செருக்கு அவளது கண்களை மறைத்து விட்டது. பணத்தால் தனக்கு தேவையான அனைத்தையும் வாங்கிவிட்டாள். மேஜைகள், பீரோக்கள், அணிகலன்கள், துணிமணிகள். இப்போதுதான் உண்மையான ஆடம்பரமும் அத்துடன் ஆணவமும் வந்தன.
சில நாட்கள் சென்றன. அவள் ஒரு நாள் தன் கணவனிடம், அந்த மரம் உங்களிடம் அதிக அன்புடன் இருக்கிறது. சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுவிடாமல் நமக்கு சில காவலர்களை வேண்டுமென்று கேளுங்கள். நமக்கு எதற்கு காவலர்கள்? என்ன இப்படி கேட்டுவிட்டீர்கள்? நமக்கு இருக்கும் சொத்துக்களை கட்டி காக்க வேண்டாமா? திருடர்கள் கொள்ளை எடுத்துச் சென்று விட மாட்டார்களா? கிழவன் மரத்திடம் சென்றான். இவ்வளவு செல்வத்தையும் தந்த நீ அதை கட்டி காக்க காவலர்களையும் தர வேண்டும். காவலர்கள் வீட்டை காவல் புரிவார்கள், போய்ப்பார். வீட்டுக்கு வந்த கிழவன் கச்சிதமாய் சீருடை அணிந்து காவலர்கள் பலர் வீட்டை காவல் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு மகிழ்ந்தான். அடுத்த நாளே அவன் மனைவி அவனிடம் சில கோரிக்கைகளை வைத்தாள். இந்த ஊர் மக்கள் தினமும் நம்மிடம் வந்து வேலை செய்ய வேண்டும். இதை மட்டும் அந்த மரம் கொடுத்து விட்டால் இந்த ஊரில் என் மதிப்பு வெகுவாக உயர்ந்துவிடும். நானே இந்த ஊரின் ராணியாகி விடுவேன். இதை கிழவனும் அப்படியே மரத்திடம் சென்று கூறினான். ஆகா, இவ்வளவு தலைக்கணமா? எவ்வளவு திமிர் விழுக்கு என்று நினைத்த மரம், வேலை செய்து பிழையுங்கள் என்றது. வீட்டுக்கு வந்த கிழவன் திடுக்கிட்டு நின்றான். மரம் கொடுத்த அனைத்தும் பறந்து போய் அந்த இடத்தில் அவனது பழைய குடிசையும் பழைய நிலையில் மனைவியும் இருக்க கண்டு அதிர்ச்சி அடைந்தான். இந்த கதையின் நீதி, பேராசை பெருநஷ்டம், உழைக்காத செல்வம் நிலைக்காது அப்படின்னு இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.